ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எப்படி சென்டம் வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 14 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் வந்து நமக்கு 14s கேட்குறாங்க எக்ஸாமில். இந்த 14ஸில் ஒரு 11 to 12 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டினாக தான் இருக்கும். அது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 12 கொஸ்டின்ஸ் புக் பேக்காக இருந்து 2 கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்கலாம், அல்லது 13 கொஸ்டின் புக் பேக்காக இருந்து ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ அதிகபட்சம் 2 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவாக இருக்கலாம். ஸோ 12 வந்து புக் பேக், 2 கொஸ்டின் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்மோட கான்செப்ட்டு ப்ளஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கக்கூடிய நோட், அதுக்கப்புறம் டூ யூ நோ, இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் கொஞ்சம் கிளியராக படித்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 1 மார்க்கோட கான்செப்டும் நம்ம கிளியராக போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. ஏதாவது ஒரு நம்பர்ஸை மாற்றி கொடுக்குறது, அல்லது ஏதாவது ஒரு வேர்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. அதை கொடுத்துட்டு ஆப்ஷன் அதே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஏபிசிடி. அந்த ஆப்ஷன் புக்கில் ஒரு கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே ஆப்ஷன்ஸ் அதை ஆர்டர் மாறாமல் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் தான் புக் பேக் கொஸ்டின் தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அதை ஆன்சர் போட்டுறோம். ஸோ அதனால் கொஸ்டினை வந்து நம்ம கிளியராக படித்து பார்க்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். மற்றபடி கான்செப்ட் கிளியராக இருக்கணும். புக் பேக் கொஸ்டின் நல்லா தரவாக இருக்கணும். அந்த கொஸ்டினை புக் பேக் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸை ரீட் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். கிரியேட்டிவ் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது நமக்கு வந்து வரவே வராது அப்படின்லாம் கிடையாது. அதை சால்வ் பண்ணுறது கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது அளவியல் பாடத்துலேருந்து மென்சுரேஷன் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷேப்புக்கு நம்ம எல்லா ஃபார்முலாஸும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அப்போ அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அப்போ 7th சாப்டர் அப்படின்னா அப்போ ஃபார்முலாஸ் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட் ப்ளஸ் அந்த கான்செப்ட்டுக்கு ஃபார்முலா தேவை அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான வேலை கிடையாது சென்டம் எடுக்கிறது. ஸோ செகண்ட் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது கிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டாபிக் இருக்கும். அதான் 3 வெரைட்டிஸ் இருக்கும் சம்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியேஷன் சம்ஸ், சும்மா சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி அந்த டயக்ராமே அப்படி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்வின் தன்மை கண்டுபிடிக்கிறது, இருபடி சாம்லெட்டோட தீர்வின் தன்மை கண்டுபிடிக்கிறது. அது வந்து நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போது அது வந்து இந்த மாதிரி டயக்ராம் வரக்கூடியது. தேர்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷனையே கண்டுபிடிக்கிறது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனையே கண்டுபிடிக்கிறது. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அண்டு சொல்யூஷன். இது வந்து வேரியேஷன்ஸ். இதில் 2 டைப் இருக்கும். ஸோ நான் பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போ இது ஃபஸ்ட்டு டைப்பு, இது செகண்டு, இது தேர்டு அப்படின்னு வச்சுக்குவோம். நான் பெரும்பாலும் இந்த 2 டைப்பையே ரெக்கமெண்ட் பண்ணிடுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா இதில் நம்ம செய்கிற வேலையை தான் இந்த சம்லையும் நம்ம செய்வோம். பாதி கூடுதலாக அந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக செய்கிறது. அப்புறம் அந்த புது ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது 2ஐயும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம், இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணமாவே அது இதுக்கும் பொருந்திடும். அதனால் இது 2மே ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது 2ஐயும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த 2 படித்தாலும் ஏதாவது ஒன்று எக்ஸாமில் வந்துடும். கண்டிப்பாக இந்த 3லேருந்து ஏதாவது 2 சம்மு வேறு பரீட்சையில் கேட்கணும், எய்தரா டைப்பில். அப்போது 3ல் ஏதாவது 2 படித்தாவே வந்துடும். உங்கள் சாய்ஸ் தான். பெரும்பாலும் நாம் சொல்கிறது இது 2ம் படிங்கன்னு சொல்லுவோம். அது வந்து உங்களோட சாய்ஸை பொறுத்து இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி, வடிவியல். அதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி 3 டைப் இருக்குது. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஃபெமிலியராக போடக்கூடியது. ஃபஸ்ட்டு டைப் சிமிலர் ட்ரையாங்கிள், 2வது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், 3வது பார்த்திங்க அப்படின்னா டேன்ஜன்ஸ். ஸோ இந்த டேன்ஜன்ஸ் இது எல்லோரும் பெரும்பாலும் போடுறது இந்த ஃபஸ்ட்டு டைப்பும் தேர்ட் டைப்பும், சிமிலர் ட்ரையாங்கிள் அண்டு டேன்ஜன்ஸ். இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம எல்லாமே தரவாக இருப்போம். நம்ம இப்போ ஒரு 95+ மார்க் ஆல்ரெடி நம்ம யூஸ்வலாக வாங்கிட்டு இருப்போம்னு வச்சுக்குவோம். நம்ம அதனால் வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம ஜாமெண்ட்ரி கிராஃபில் நம்ம எப்போவுமே கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படி இருக்க வேணாம். எப்போவுமே கிராஃப் ஜாமெண்ட்ரியில் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கிராஃப் ஜாமெண்ட்ரி நல்லா தெரியும், எல்லாமே தெரியும், ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் திடீர்னு ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிடும்.
அது ஆக்சுவலாக சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அந்த சின்ன மிஸ்டேக்கு நமக்கு இதில் மிஸ்டேக்கே இது வரைக்கும் ஆனதுலேயே இன்றைக்கி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திடுது. அதனால் சாதாரணமாக வந்து போடக்கூடிய சம்ஸில் கூட மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க கிராஃப் ஜாமெட்ரியில். ஒன்றுமில்ல, இப்போ இந்த குவாட்ரிக் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல அந்த டேபிள் போட்டு நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? பிளாட் பண்ணுறதுக்காக பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். அதில் இது வரைக்கும் மிஸ்டேக்கே பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பதட்டத்தில் அந்த அடிஷன் சப்ராக்ஷனில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அடிஷன் சப்ராக்ஷன் வந்து தெரியாமல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. தெரியும், பட் ஆனால் வந்து அதை கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. அந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கேலே எழுதாமல் விட்டுறாங்க. அளவு திட்டமே எழுதாமல் அந்த அளவு திட்டத்தில் கரெக்டாக ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ்னு போட்டால் அங்கே அளவு திட்டத்தில் வந்து 1 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக எல்லா டாப்பிக்லையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ அதனால தான் கிராஃப் ஜாமெட்ரி முதல்ல எக்ஸாமில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. கிராஃப் ஃபஸ்ட்டு போடுங்க அல்லது ஜாமெட்ரி ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுங்க. 1 மார்க்கில் ஏதாவது ஒன்று வந்து பிளாங்காக விட்டு வச்சு கடைசியில் யோசிக்கலாம்னா நீங்கள் யோசிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா யோசிக்க முடியும்னா மட்டும் விட்டு வைங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அதை வந்து என்ன செஞ்சிடலாம், அப்போவே நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடணும். இல்லாட்டி கடைசியில் ஞாபகமாக அதை போய் செஞ்சுருவேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சில பேர் யோசிக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலான்னு நம்பரை மட்டும் போட்டு வந்துடுறாங்க, எந்த ஆப்ஷனுமே எழுதாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது ரொம்ப 3 முக்கியமான டாபிக். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் செக்ஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு எல்லாருமே சாப்டர் 1, 2, 3, 5 இந்த 4 சாப்டர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டட் சாப்டர்ஸ். இந்த 4 சாப்டர்லையுமே இந்த முதல் 3 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டார் சாப்டர்ஸ் மாதிரி. இதை வந்து நம்ம ரொம்ப தரவாக இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைஸு எல்லா சம்மே தரவாக இருக்கணும். அதாவது இந்த 4 சாப்டர் முக்கியம், அதில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் வந்துடுது, செகண்ட் சாப்டர்லேயும் சில டைம் 2 5 மார்க் வந்துடுது, தேர்டு சாப்டரில் கன்ஃபார்ம் 2 5 மார்க் வந்துடும், ஃபிஃப்த்து சாப்டரில் ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடுது. ஸோ இந்த 4 சாப்டர்ஸும் எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் அத்தனை பேரும் எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி எல்லாமே பார்த்துருக்கணும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்த கடந்த 5 வருட கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கிரியேட்டிவாக ஒரு 5 மார்க் கேட்கப்பட்டிருக்குது. அதாவது புதுசாக ஒரு 5 மார்க்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் வந்திருக்குது. 1, 2, 3, 5லேருந்து தான் கிரியேட்டிவாக புதிதாக ஒரு கேள்வி வந்து தயார் செய்யப்பட்டிருக்குது. அப்புறம் மீதி இருக்க சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு. மீதி இருக்க சாப்டர்ஸ்லேருந்து புதுசாக பெரும்பாலும் தயாரித்த மாதிரி தெரியல. அதில் இருக்கிற அந்த புக் எடுத்துக்காட்டு பயிற்சி ஏதாவது ஒரு சம் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது, இப்போ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு சாப்டரில் பெரும்பாலும் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ப்ளஸ் அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த லாஸ் இருக்கும், A கிராஸ் B யூனியன் C அந்த மாதிரி சம்ஸு. அதுக்கப்புறம் அந்த சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காம்போசிஷன், F காம்போசிஷன் G காம்போசிஷன் F அந்த மாதிரி சம்லேருந்து ஒரு 5 மார்க்கு. செகண்ட் சாப்டர் AP GP இதெல்லாம் இருக்கும். தேர்டு சாப்டரில் வந்து ஸ்கொயர் ரூட் சம்ஸு, மேட்ரிக்ஸு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே பார்க்க பிடிக்குது. ஆல்ஃபா பீட்டா சம்ஸு, அதுக்கப்புறம் B² - 4AC அப்படிங்கிற அந்த டெல்லோட வேல்யூஸ் வச்சு நம்ம அது வந்து அதனோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஃபிஃப்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இது தரவாக இருக்கணும். அடுத்தது இதுக்கு அடுத்தபடியாக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4, அடுத்தது 6, 7, அடுத்தது பார்த்திங்கன்னா 8. இப்போ 4 பொறுத்த வரைக்கும் 3 தியரம்ஸு கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். 3 தியரம்ஸு, அதுக்கப்புறம் அந்த 3 தேற்றங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் அந்த தேற்றத்தை பேஸ் பண்ணி பின்னாடி சின்ன சின்ன சம்ஸ் இருக்கும். அதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படித்தாவே போதும். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் முற்றொருமைகள்னு ஒரு டாபிக் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு ஏற்ற கோணங்கள் இறக்க கோணங்கள் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும். அப்புறம் ஏற்ற கோணங்கள் இறக்க கோணங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஸோ ஏற்ற கோணங்கள் இறக்க கோணங்கள்ங்கிற டாபிக், ஏற்ற கோணங்கள் இறக்க கோணங்கள்ங்கிற தலைப்பில் எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி பார்த்துக்குங்க. எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி பார்த்துங்க. ரெண்டும் கலந்துருக்கிறதுல எடுத்துக்காட்டு கணக்கு மட்டும் படித்தா போதும். அடுத்தது சாப்டர் 7ல் எடுத்துக்காட்டு கணக்கு ப்ளஸ் பயிற்சி
7.3 வரைக்கும் பார்த்துக்குங்க. 7.3 வரைக்கும் பார்த்துக்குங்க. 7.3 மட்டும் இல்லை, 7.3 வரைக்கும். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து எடுத்துக்காட்டு கணக்கு மட்டும் படித்தா போதும். அதாவது ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்றுற மாதிரியான சம்ஸு. அடுத்த சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வீச்சு கிளுன்னு இருக்கும். அதெல்லாம் 2 மார்க்கு, முக்கியமான 2 மார்க்ஸ். அதெல்லாம் பெரும்பாலும் 2 மார்க்ஸ் அந்த சாப்டர்லேருந்து வருதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான். ரேஞ்சு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு, அதே ஃபஸ்ட்டு பயிற்சியில் 8.1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீச்சுக்கள் சார்ந்த ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு. நிகழ்தகவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிகழ்தகவுங்கிறதும் படிச்சுக்கணும், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் அந்த லாஸ் அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போது நிகழ்தகவில் வரக்கூடிய சம்மும் அந்த கூட்டல் தேற்றம் அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வரக்கூடிய சம்மும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பகடைகளும் இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்க. இப்போ நான் கன்ஃபியூஷன் ஆகிறதுங்கிறது நிறைய பேர் நல்லா பண்ணுறவங்களே, ஆல்ரெடி நல்லா எல்லாமே தரவாக இருக்கிறவங்களே லாஸ்ட் மினிட்டில் கன்ஃபியூஷன் ஆகிறத நம்ம வழக்கமாக பார்க்க முடியுது. அப்படி ஆக வேண்டியதில்லை. 2க்கும் வித்தியாசப்படுத்தி அந்த சம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி பழகிக்கணும். நிகழ்தகவு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பயிற்சியில் இருக்கிற எல்லா சம்மும் பார்த்துக்கணும். இதெல்லாம் இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம் அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். மேபி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக இதெல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சாப்டர்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 4 சாப்டர்ஸ் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாவே 2 மார்க்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிடும். ஏன்னா இப்போ நான் இதில் 2 மார்க்ஸ் ஆட் பண்ணி தான் சொல்லிட்டேன். ஸோ ப்ளஸ் 2 மார்க் இது எல்லாமே 2 மார்க்ஸும் இதெல்லாம் கவர் பண்ணிடும். குறிப்பாக இந்த 2 மார்க்ஸ் வந்து சாப்டர் 4ல் 3 தியரம்ஸ் பேஸ் பண்ண பின்னாடி சின்ன சம்ஸ், அந்தந்த தியரமுக்கு பின்னாடியே குட்டியாக ஒவ்வொரு 4 சம் 5 சம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தரவாக பார்த்துக்கணும். சாப்டர் 6ல் சொன்ன மாதிரி ஐடென்டிட்டிஸில் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு மட்டும் படிச்சுக்கலாம். பயிற்சி கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது ஏற்றக்கோணம் இறக்கோணங்களில் மட்டும் எடுத்துக்காட்டு பயிற்சி பார்த்துக்கலாம். பெரும்பாலும் அதில் இந்த கலங்கரை விளக்கம், கப்பல், இந்த மாதிரி சம்ஸு அதுதான் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பிளான். இதெல்லாம் முடித்த பின்னாடி தாராளமாக நீங்கள் விட்டு வச்ச இப்போ இதில் நான் இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக விட்டுருங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க டைமில் வந்து மற்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அது ஒன்றும் லாஸ்லாம் இல்லை. நமக்கு வந்து நாலேஜ் தான் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சம்ஸை தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் டைம் இருக்கும் பட்சத்தில். இப்போது செகண்ட் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா மாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும், 2.3 மட்டு எண்கணிதம்னு சொல்லிட்டு. அதில் ஓரளவுக்கு அந்த எடுத்துக்காட்டு கணக்கெலாம் மட்டும் பார்த்துங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 1 மார்க்கில் வந்து அதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டால் தெரியலனா சாய்ஸில் விட்டுறலாம். நம்ம சாய்ஸில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மற்ற சாப்டர்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ட்ரா தான் கவர் பண்ணுறோம். நம்மளோட பிளான் வந்து இப்போ 10 5 மார்க் எழுதணும் அப்படின்னா ஒரு 12 5 மார்க்னாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம எது சின்னதோ அதை எழுத முடியும். கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ இதில் நம்ம கொஸ்டின் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இப்போ 13 5 மார்க் தெரியும், ஆனால் நான் 10 எழுதுனா போதும் அப்படின்னா நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியான 2 மார்க்ஸ் தான் எழுதணும். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் ஒரு சம் வந்திருக்குது. இதே 5th சாப்டரில் வந்து ஒரு ஸ்லோப்லாம் வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன் புதுசாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. அப்போ நான் எதுக்கு கண்டிப்பாக போகணும்? ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கொயர் ரூட் சம்மை தான் போட போகிறோம். அப்போது எனக்கு எது ஆன்சர் முதற்கொண்டு நல்லா கிளியராக தெரியுமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். சிம்பிளாக எது முடியுமோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ தியரம்ஸு, இப்போ ஒரு ஆங்கிள் பைசெக்டர் தியரமே வருது, கண்டிப்பாக அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தேல்ஸ் தியரம் எது வேணாலும் நம்ம அதை விட எல்லா சம்மும் தெரிஞ்சிருந்தாலும் கூட மிஸ்டேக்ஸ் எதில் ரொம்ப கம்மியாக பண்ணுவோம், ஒருவேளை நமக்கு எதாவது மறந்துடுச்சுன்னா கூட அப்படின்னா தேட்டரில் வந்து மிஸ்டேக்ஸே வராது. அப்போ நம்ம அதை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு முக்கியமான விஷயந்தான். இன்னொன்று, நாம் எல்லாமே பதட்டப்படாமல் கரெக்டாக செஞ்சாவே போதும். இந்த டைமில் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதட்டமும் வேண்டியதில்லை. பதட்டம் இல்லாமல் அழகாக எழுதினோம்னா ஷோர் கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும். அதே மாதிரி 3 ஹவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டைம் நிறைய ஸ்பெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு முன்னாடி முடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய எக்ஸாமில் நானே டியூட்டி பார்க்கக்குள்ள அதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை.
ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுதலாம். 2 மார்க்ஸும் இதில் கவர் ஆயிரும். 2 மார்க்ஸில் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்தாலும் அதுவும் 3rd சாப்டர் செகண்ட் ஒன்லேருந்து தான் பெரும்பாலும் வந்திருக்குது. அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சால்வ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேக்ஸ் கண்டென்ட்ஸு இப்போ வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.